parts of speech. இதுல முதலாவதா நாங்க பார்க்க வேண்டியது noun என்று சொல்ற விஷயம். class, school, trip போறது, பயணம் போறது, இதெல்லாம் நவுனுக்குள்ள வரணும். adjective என்று சொன்னா இந்த பெயர் சொற்களுக்கு முன்னுக்கு வார, இந்த பெயர் சொற்களை விவரிச்சு வார சொற்கள். இதெல்லாம் நாங்க டீப்பா பார்ப்போம். adjective என்றா பெயர் சொல்லை விவரிச்சு வருது. தமிழ்ல அதற்கு பெயர் அடை அல்லது பெயர் உரிச்சொல் சொல்லுவோம். உதாரணமாக பிக், பிக்னா பெரிய, இத ஒரு நவனோட நாங்க சேர்ப்போம். பிக் ட்ரீ, பெரிய மரம். சரியா? அடுத்தது ஸ்மால் சேர், சிறிய கதிரை. எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ், விலை உயர்ந்த அல்லது விலை கூடிய ஆடை. எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ். ஓகே, சோ இந்த விலை கூடிய, இந்த சிறிய, பெரியங்கள்லாம் எஜெக்டிவ்க்குள்ள வரும். இதுக்கு பிறகு வார சொற்கள் பெயர் சொல்லாதான் இருக்கும். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது ரெண்டும் பெயர் சொல், பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு வார சொற்கள். இதுல உதாரணங்கள் நிறைய. I send you later. ஓகே, அடுத்ததாக நாங்க பார்க்க போறது verbs. verbs என்று சொன்னால் வினைச்சொல், அதாவது செயலை குறிக்கின்ற சொற்கள். go, eat, write, சாப்பிடு, எழுது, போ, come, sing, இதெல்லாம் என்ன வினை சொற்களா இருக்கும். இதுனா 3 டைப் இருக்கு பிள்ளைகள். 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு நாங்க பார்ப்போம். verbல verb 1 2 3 என்று இருக்கு. சோ இந்த verb 1 2 3 இருக்கு. அதனால இன்னைக்கு அதை பத்தின ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அடுத்ததாக இருக்குது adverbs என்று சொல்லிட்டு. adverbs என்று சொன்னா இந்த வினை சொல்லுக்கு பிறகு வாரம். இப்ப go ன்னா போ. எப்படி போ? மெதுவா போ. go slow. இந்த ஸ்லோங்கிறது ஒரு adverb. slowly என்றும் சொல்லலாம். அடுத்தது write neatly. write என்ன பிளேன்? எழுது. neatly என்ன? நேர்த்தியாக எழுது. சோ நேர்த்தியாக, மெதுவாகன்றத adverb. இதுல லிஸ்ட் எல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு அனுப்புவேன். நிறைய நிறைய adverbs மீனிங்கோட. verb னா போ, சாப்பிடு, எழுது, வா, பாடு, பாட்டு, படி என்றெல்லாம் வருது. adjective னா பிக், ஸ்மால், எக்ஸ்பென்சிவ். இதுக்குன்னா உதாரணத்துக்கு தான் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சில adverbs, adjectives, nouns மட்டும் தரேன். இதுக்கு நிறைய லிஸ்ட் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்முடைய A in English குரூப்ல நீங்க அதுல பார்த்து இவ்வளவு விஷயம் நான் சொல்லி தந்திருக்கேன் தானே. இப்ப அடுத்த விஷயம் ஒண்ணு நான் பார்க்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல noun பார்த்துட்டோம், பெயர் சொல், adjective னா பெயரடை, verbs னா வினைச்சொல், adverb னா வினைச்சொல்ல விவரிச்சு வாரும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் எல்லாத்துக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். 5வதாக நாங்க பார்க்க போறது preposition. preposition என்ற பிள்ளைகள் ஒரு பொருளின் அல்லது ஒரு தான, ஒரு பொருள்ற தானம், ஒரு விஷயம் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு பயன்படுத்தப்படுற சொற்கள். உதாரணமாக ஒன்னுண்டா மீது. மீதுண்டா எப்படி? ஒரு விஷயத்துக்கு மீது. உதாரணமாக on the table, மேசையின் மீது. ஓகே, உதாரணம். இன்னண்டா உள்ளே. உதாரணமா in the cupboard. அப்ப cupboardக்கு உள்ளே. I kept my book
இந்த கபட், நான் இந்த புத்தகத்தை கபட்டுக்குள்ள வச்சேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். கபட்டுக்கு உள்ளே அர்த்தம். சரியா? இந்த பாக்ஸ், பெட்டிக்குள்ளே, இந்த பாக்ஸ் பெட்டிக்கு உள்ளே. இதையெல்லாம் இருக்கிற இன்னும் பல prepositions நான் உங்களுக்கு தருவேன். O level இது ஒரு முக்கியமான பார்ட் வந்த வார ஒரு கேள்வி. அடுத்ததாக இருக்கிறது அண்டர். அண்டர்னா கீழே, கீழே. உதாரணமா அண்டர் த கார்பெட், கார்பெட்டுக்கு கீழே. அண்டர் த கார்பெட், கார்பெட்டுக்கு கீழே. அண்டர் the chair, கல்லறைக்கு கீழே. அந்த எதுக்கு கீழே சொல்லணுமோ அது அண்டர் போட்டுருக்கு அந்த பொசிஷன். இப்ப நான் இந்த பால் கதிரைக்கு கீழே கிடக்கிறது இந்த ஃபுட்பால், மை ஃபுட்பால் இஸ் இருக்கிறது அண்டர் சேர், கதிரைக்கு கீழே. சரியா? So இது உதாரணத்துக்கு முன்பு சொல்லியிருக்கேன். But I will send you the list, the complete list, then you can easily identify and you will come to know every meaning of each preposition. Don't worry about it. Okay? So ஒரு preposition உடைய அர்த்தங்களை நான் சொல்லித்தரேன். அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது conjunction. Conjunction என்றால் conjunctions இரண்டு சொற்களை, ஜங்ஷன் என்ன, ஜங்ஷன் சந்தி, இரண்டு வீதிகள் சந்திக்கிற ஒரு இடம். அதே மாதிரி இரண்டு சொற்கள் அல்லது இரண்டு வசனங்கள் சந்திக்கின்ற இடம் தான் என்ன, ஜங்ஷன், கன்ஜங்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதுல பல இருக்கு பிள்ளைகள். அண்ட், பட், சோ, yet, because. ஓகே, இதுல எல்லாம் உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், எல்லா கருத்தையும் சொல்லி தருவேன். ஒவ்வொன்றா நாங்க அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு இதெல்லாம் விளங்கிடுவோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நாங்க ஏழாவது வச்சு ஆர்டிகல்ஸ் என்று சொல்றேன். ஆர்டிகல்ஸ் மூணு தான் இருக்கும். ஏ, என், த. ஒரு ரெண்டு சொல்றது, இதெல்லாம் எப்படி ஒரு அந்த சொல்றேன், இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நாங்க அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரோம். இப்ப இன்னைக்கு நாங்க எதை பார்க்க போறோம்னு சொன்னா, சரியா, இன்னைக்கு மெயினா நாங்க பார்க்க போறது verb 1 2 3 இருக்கு. அதை நாங்க கொஞ்சம் வச்சுட்டு prepositions கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு முக்கியமாக இங்கிலீஷ்ல வர prepositions என்னென்ன, அது தமிழ் அர்த்தத்தோட இன்னைக்கு நான் உங்களுக்கு மேக்சிமம் வழங்கப்படுத்த போறேன். So I'm going to say the whiteboard. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். So you will also have the recording. Don't worry about it. இப்போ நான் இன்னைக்கு preposition பத்தி வழங்கப்படுத்த போறேன். ஐந்தாவதாக நாங்கள் எழுதின நினைக்கிறோம். ஐந்தாவதாக இருக்கிற preposition பத்தி நான் இன்னைக்கு வழங்கப்படுறேன். preposition இல்ல, prepositions என்றா வினைப்பிடை சொற்கள் என்று சொல்லுவோம். இதுல நான் மூன்று வழங்கப்படுத்தினேன். என்ன? பொன், மீது, உள்ளே, அண்டர், கீழே. சரியா பிள்ளை? சோ கீழே என்று சொல்லுவோம். இப்ப நான் இன்னும் சில உதாரணங்களோட விளங்கப்படுத்த போறோம். பாருங்க, இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லித்தான் நினைக்கிறேன். நான் ஒரு ப்ரொபோசிஷன் பார்க்க போறோம். ஃப்ரம் என்கிற ப்ரொபோசிஷன் ஒண்ணு பார்க்க போறோம். ஃப்ரம் என்றா அர்த்தம் இருந்து. உதாரணமாக ஃப்ரம் த பேங்க், ஃப்ரம் த பேங்க், பேங்கில் இருந்து. ஐ எம் கமிங், நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். from the bank, பேங்க்ல இருந்து வந்து கொண்டு இருக்கிறேன். பேங்குக்கு போய் வா. from கீதா, கீதாவிடம் இருந்து. I received a gift
ஃப்ரம் கீதா, கீதாவிடமிருந்து நான் ஒரு அன்பளிப்பொன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். விளங்குதா? ஓகே, சரி. So from கீதா, கீதாவிடம் இருந்து. From the opposite side, from opposite is also a preposition, right? Preposition. From my parents, என்னுடைய பெற்றோர்களிடம் இருந்து, என்னோட பெற்றோர்களிடமிருந்து அனுமதி வாங்க முடியாம போய்விட்டது. I couldn't get permission from my parents. இருந்து என்ன இடத்துக்கு செல்லலாம், ஆக்கல பேரை போட்டும் செல்லலாம். பாடசாலையில் இருந்து, from school, I am coming from school. அல்லது ஸ்ரீலங்கா, நான் இலங்கையிலிருந்து வருகிறேன், I am coming from ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது ஃப்ரம்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன். அடுத்ததான் நாம பார்க்க போற ப்ரிபோசிஷன் டு. டு அண்டா க்கு, ஒரு இடத்தை நோக்கி. டு ஸ்கூல், பாடசாலைக்கு. சோ ஃப்ரம் எதிர் சொல் தான் என்ன? டு. நான் பேங்க்ல இருந்து வரேன்டா, I am coming from the bank. நான் பேங்குக்கு போறேன்டா, I am going to the bank. இது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுமா? உங்களுக்கு எஸ்ஸே எழுதுறதெல்லாம் தெரியும். டு த பேங்க், பேங்கை பேங்குக்கு. ஓகேவா? அதே மாதிரி டு கிளாஸ், ஐ எம் கோயிங் டு கிளாஸ், நான் வகுப்புக்கு செல்கிறேன். அடுத்ததாக இருக்கிறேன் பாருங்க, பிட்வீன் என்று சொல்கிறேன். பிட்வீன் என்றா இரண்டு விடயத்துக்கு இடை, இடையே, இடையே. சரியா? Between the trees, அல்லது between the houses. என்ன? இரண்டு வீடுகளுக்கு இடையே, இரண்டு விடயங்களுக்கு இடையில் என்றுதான். உதாரணமாக, my school is between two houses. என்னுடைய பாடசாலை இரண்டு வீடுகளுக்கு இடையே உள்ளது. She is between அருண் and பாலு. அவள் அருணுக்கும் பாலுவுக்கும் இடையில் இருக்கிறாள். Between அருண் and பாலு. பாலுவுக்கும் அருணுக்கும் இடையே. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே the park, பாக்கு நீரிணை இருக்கிறதுன்னு சொன்னா என்ன? Between India and Sri Lanka. Cricket match நடக்குது, ரெண்டு பேருக்கான between India. இந்தியாங்கிற நாட்டோட எடுத்து எழுதும் போது ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன் கேபிட்டலா இருக்கணும். and Sri Lanka. ஓகேவா? from and இருந்து to and out between and இருக்கு. நீங்க இந்த கிளாஸ் ஃபுல்லா கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு A1 show. You will get an A+. Don't worry about it. Okay? இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா சொல்லுங்க பாப்பா. கிளியரானா கிளியர் எனக்கு ஒரு செக் இது பண்ணுங்க. நான் படிச்சு தந்த இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கா? இதை வச்சுதான் நாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போறோம். சொல்லுங்க பாப்பா. Yeah, clear, right? Okay. So அடுத்த preposition நாங்க பார்க்க போறோம். முக்கியமானது with. With என்றா உடன் என்ற அர்த்தம். உடன். With a rope. rope என்ற பிள்ளைகள் கயிறு. விளங்கலையா? நீங்க இடையில வந்தீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு கிளியர் இல்லையா? விளங்கலையா உங்களுக்கு? விளங்கப்படுற எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு விளங்குது இல்லையா? இது ஒரு வசனத்துல ஃபுல்லா பார்ப்போம். நான் சின்ன சின்ன சொல்லோட சேர்த்து தாரேன். சரியா? வித் ரோப் பண்ணா கயிற்றுடன். இப்ப tie the cow with a rope. அந்த மாட்டை கயிற்றுடன் கட்டுங்கள். இதெல்லாம் எக்ஸாம்ல வரணும். ஃபுல் சென்டென்ஸ் பாருங்க. அந்த phrases அந்த பீசஸ் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். With a rope. With
my dad. என்னுடைய தந்தையுடன். I came to school with my dad. நான் என்னுடைய தந்தையுடன் அப்பாவுடன் ஸ்கூலுக்கு வந்தேன். With my dad. I am talking with my friend. நான் என்னுடைய நண்பனுடன் பேசுகிறேன். With my friend. Okay. அப்ப from அண்டா இருந்து, to அண்டா இருக்கு, between அண்டா இடையில், with அண்டா உடன். ஓகே, இதை நாங்க எப்படி எக்ஸாம்ல நாங்க யூஸ் பண்ண போறோம் மட்டும் எக்ஸாம் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை பத்தி பேசும்போது உங்களுக்கு வரும். ஒன் இன் அண்ட் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஓகே, ஸோ இந்த ப்ரொபோசிஷன்ஸ் இவ்வளோதையும் நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம். இன்னும் சில ப்ரொபோசிஷன்ஸை நாங்கள் என்ன செய்யறோம், அடுத்து இதை முடிச்சுட்டு இப்ப பார்ப்போம். சரியா, முக்கியமான ப்ரொபோசிஷன்ஸ் நல்லா வழங்கிக்கணும். அந்த பொசிஷனை தான் நாங்க பார்த்துருக்கோம். நீங்க நோட் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது நாங்க பார்க்க போற ப்ரொபோசிஷன் ஆப்போசிட். ஆப்போசிட் என்றா எதிரே. எதிரே, சரியா? ஆப்போசிட். இப்ப எங்களோட ஸ்கூல் பேங்குக்கு முன்னுக்கு இருக்குது, பேங்குக்கு எதிரே இருக்கிறது எங்களோட ஸ்கூல். மை ஸ்கூல் இஸ் ஆப்போசிட் த பேங்க். ஆப்போசிட் த பேங்க் என்றும் சொல்லலாம், ஆப்போசிட் டு த பேங்க் என்றும் சொல்லலாம். ஆப்போசிட் த பேங்க் அல்லது நீங்க சொல்லலாம் பீச்சுக்கு எதிரே என்ற வீடு இருக்கு. மை ஹவுஸ் இஸ் opposite to the beach. டூ என்றும் போடலாம். நீங்க ஆப்போசிட் என்று தனியா எழுதலாம், ஆப்போசிட் டூ என்று நீங்க எழுதலாம். சரியா? பீச். அடுத்ததா இருக்குது in front of. in front of, முன்னால். உதாரணமாக இப்போ ஆப்போசிட் என்ன அர்த்தம்? முன்னுக்கு இருக்கிறதா. ஆப்போசிட் ரெண்டு ஃபேஸும் எதிரெதிரா நோக்கி இருக்கும் பிள்ளைகள். இன்ஃப்ரண்ட் சொன்னா ஒரே திசையை நோக்கி முன்னுக்கு இருக்கிறேன். இப்ப நான் எக்ஸாம்பிள்ல இப்படி இருக்கேன், எனக்கு முன்னுக்கும் என் ஃப்ரெண்ட் கிஷோர் இருக்கிறாருன்றா, கிஷோர் இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அவர ஃபேஸ் அங்க பாத்துட்டு இருக்கீங்க, என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க. நானும் கிஷோரும் எதிரெதிர பாக்குறோம்ன்றா, இப்ப நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன், நீங்க எங்களை பாத்து, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ தட்ஸ் ஆப்போசிட். ஆனா நான் சொல்றேன், நம்ம எக்ஸாம் ஹால்ல ஒரே திசையை நோக்கி முன்னுக்கு இருக்கிறாங்க. ட்ரெயின்ல பஸ்ல போகும்போது பஸ்ல முன்னுக்கு சீட்ல இருக்கிறாங்கன்னா, she is sitting in front of me. ஆப்போசிட்னா எதிரெதிர பாக்குது. இந்த ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ்ல போகல, தேர்ட் கிளாஸ்ல இந்த இதெல்லாம் இருக்குமே, பர்த் எப்படி இருக்கும், அந்த சீட்ஸ்ல எதிரெதிர பாக்குது, அது ஆப்போசிட். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா எனக்கு என்ன மாதிரியே ஒரே திசையை நோக்கி முன்னுக்கு இருக்காங்க. ஸோ Kishore is standing in front of me. In front of me, எனக்கு முன்னால், வீட்டுக்கு முன்னால். In front of the house. Okay, வீட்டுக்கு முன்னுக்கு முற்பகுதியில சொல்லணும், கடைக்கு முன்னால். In front of the shop. அடுத்ததாக நாம சொல்றது among என்று சொல்ற ஒரு ப்ரொபோசிஷன். among என்றா மத்தியில், நிறைய பொருட்களுக்கு மத்தியில். சென்டர் எண்டில், பிட்வீன் என்று சொன்னா ரெண்டு பொருள்களுக்கு மத்தியில். இப்ப நான் இந்த ரெட் பென்னுக்கும் மார்க்கருக்கும் இடையில இருக்கேன். ஐ எம் பிட்வீன் த மார்க்கர் அண்ட் த ரெட் பென். ஆனா among என்றா நிறைய ஒரு மான் ஒன்று நிக்கி, டியர், மரங்களுக்கு இடையில நிக்கி, நிறைய மரங்கள் சுத்தி வளைச்சிருக்கு, அதுல இடையில இருக்கா. The deer is among the trees. அது நிறைய மச்சு. among இல்ல மா சவுண்ட். among the trees, மரங்களுக்கு. சரியா? அதே மாதிரி among the balls, பால்களுக்கு இடையில என்ன, ரெட் பால்ஸுக்கு இடையில கிரீன் பால் இருக்கின்ற, the green ball is among the red balls. நிறைய அதுகளுக்கு நடுவுல இருக்கி. ஓகே,
சோ இது நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ப்ரொபோசிஷன்ஸ். இன்னொரு ப்ரொபோசிஷன் டிசைட். டிசைட் என்றா பக்கத்தில், யா பக்கத்தில். டிசைட் எஸ் among the problems, நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில. ஓகே, வெரி குட். டிசைட் என்றா பக்கத்தில். உதாரணமாக மை பிரதர் இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் மீ. எனக்கு நியர்னு சொல்லுவோம் இல்லையா, அது beside beside Meena. Meena beside Meena. பில்டிங்க்கு பக்கத்துல, நான் பில்டிங்க்கு பக்கத்துல நிக்கிறேன். beside the building. சரியா? கவனம் எடுத்து சரியா அவதானிச்சீங்கன்னு சொன்னா it will be very easy for you. It will be very easy. Understand? It will be very easy. So உங்களுக்கு தெரிய வேண்டிய நிறைய ப்ரொபோசிஷன்ஸ் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாமுக்கு எல்லாம் வரக்கூடியது. ஓகே, இதுல இன்னும் சில ப்ரொபோசிஷன்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று போடுவேன், நீங்க அதில் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ப்ரொபோசிஷன்ல நான் நிறைய உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், 7 மணி நேரம் உங்களுக்கு கிளியரிஃபை பண்ணிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த இதுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஏனுடன் அளிக்கிறேன்னா ஐ வில் சென்ட் யூ த ரெக்கார்டிங் ஸோ யூ கேன் யூஸ் இட். டோன்ட் வரி. ப்ரொபோசிஷனை பற்றி நாம பேசுவோம். வெரி சிம்பிள். ஓகே, இப்ப அடுத்ததா நாங்க என்ன பண்ண போறோம்னு சொன்னா எஜெக்டிவ்ல யூஸ்ஃபுல்லான எஜெக்டிவ்ஸ் ரெண்டாவதா நான் பார்த்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. எஜெக்டிவ் என்றா பேரடை. எஜெக்டிவ்ஸ் சரியா, பேருரி சொற்கள். அதை நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு சொல்லித்தரோம். அழகான முக்கியமான யூஸ்ஃபுல்லான இந்த பிக் ஸ்மால் எல்லாம் ஆல்ரெடி தெரியும் தானே, அதை விட ஒரு படி மேலும். ஹார்ட் கடினமான. கடினம் இதெல்லாம் எஸ்ஏக்கு அழகா நீங்க யூஸ் பண்ணலாம். கடினமான வேலை, ஹார்ட் ஒர்க். எக்ஸ்பென்சிவ் விலை உயர்ந்த அல்லது விலை கூடிய. எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல், அது ஒரு விலை கூடின ஹோட்டல், அங்க சாப்பாடெல்லாம் விலை கூட. ஓகே, டயர்சம். டயர்சம் என்றா களைப்பை ஏற்படுத்துகிற. டயர்சம் களை கூட்டுகிற, களை கூட்டுகிற. ஹெவி பாரமான. It's a tiresome walking. It was a tiresome walk. அது ஒரு களை கூட்டுகிற நடையாக இருந்தது. ஹெவி பாரமான அல்லது கனமான. ஹெவி ரெயின் என்று சொல்லுவாங்க, அதிக மழை. கனமான மழை, கனமான மழை, ஹெவி ரெயின். ஈஸி இலகுவான, இன்னொன்று நிறையமா தெரியும். சரி, அதே மாதிரி வேகமாக மேகமாக வளர்கின்ற. ரெபிட். ரெபிட் வேகமான, வேகமாக வளரும். இதெல்லாம் ஒரு எஸ்ஏக்கு கண்டும் யூஸ்ஃபுல். ரெபிட் கொரோனா வைரஸ், இட் ஸ்ப்ரெட்ஸ் ரெபிட்லி. ரெபிட் வேகமாக வளரும். அதே மாதிரி ரைட் கனிந்த. இட்ஸ் a ripe mango. கனிந்த மாம்பழம், ரைட். அதே மாதிரி டீப். டீப் ஆழமான. ஆழமானத்துக்கு டீப்னு சொல்றோம். ஆழம் குறைஞ்சதுக்கு நாங்க சொல்லுவோம், ஆழம் குறைஞ்சதுக்கு நாங்க சொல்லுவோம் ஷெலோ. ஆழம் ஆழம் குறைந்த. ஆழம் குறைந்த. சரியா பிள்ளை? ஆழம் குறைந்த, ஷெலோ. அடுத்ததா நாங்க சொன்னது மறக்க முடியாத.
அழகான, அழகானதுக்கு பியூட்டிஃபுல்னு சொல்றாரு. இன்னொன்று பிரிட்டி, அழகான பிரிட்டி. பயனுள்ள யூஸ்ஃபுல், பயனுள்ள யூஸ்ஃபுல். ஓகே. ஹெக்டிக், ஹெக்டிக் கண்டா பிஸி, பிஸியான, பிஸியான. ஹெக்டிக், ஐ ஹேட் a hectic day. நான் இன்னைக்கு பிஸியான நாள் எனக்கு. யூஸ்ஃபுல் சப்ஜெக்ட், பயனுள்ள விஷயம். ஓகே. available resource, available இருக்கின்ற, available கையிருப்புள்ள, கையிருப்புள்ள. available resources வளங்கள். சரியா பிள்ளைகள்? கையிருப்புள்ள, available. ஓகே. கவலையை ஏற்படுத்துகிற, saddening, saddening. கவலையை, கவலை ஊட்டுகிற. ஆனா நீங்க உங்களோட paragraph writingல யூஸ் பண்ணலாமா இல்லையா? It was an unforgettable memory. I went on a trip in my school or with my friends. ஸ்கூல்ல நான் ஒரு ட்ரிப் கொண்டு போனேன். பாருங்க பாப்பா, எவ்வளவு ஈஸியான சொற்கள், எவ்வளவு ஈஸி. அழகா பாடம் ஆகுறது, படிக்கிறது, எழுதுறது, அழகா பிராக்டிஸ் பண்ணுங்க.